திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை மண்டலவாடி பகுதியில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த காட்சிகளை பார்க்கலாம். ஆம்பூர்ல புதிய நூலகம் வர இருக்கு. ஆலங்காயம் நெக்னாமலை பகுதியில் 30 கோடியில் சாலை பணிகள் நடக்குது. இந்த அளவுக்கும் இதுக்கு மேலேயும் திருப்பத்தூருக்காக செய்கிறோம். ஆனால் ஒன்றிய அரசு என்ன செய்யுது? நான் மற்ற ஊர்களுக்கெல்லாம் காரில் போயிட்டு இருக்கிறேன். ஆனால் நம்ம திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர் போகணும்னா ரயிலில் தான் வரேன். அந்த அளவுக்கு சென்னை, பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை மோசமாக இருக்கு. இதை சுட்டி காட்டி ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு நிதின் கட்கரிக்கு கடிதம் கூட எழுதியிருந்தேன். பல முறை நம்முடைய அமைச்சர் வேலு அவர்கள் நேராக போய் பார்த்து சொல்லிட்டு வந்திருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள்னா அது அலட்சியம். அவங்க சீக்கிரம் முடிக்க மாட்டாங்க. இப்படித்தான் மதுரையில் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை 10 வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கூட கேட்டேன், அது என்ன தாஜ்மஹாலா இல்லை தஞ்சை பெரிய கோயிலா, ஏன் இவ்வளோ லேட்டுன்னு கேட்டேன். இந்த அளவில் தான் தமிழ்நாட்டு மேலேயும் திருப்பத்தூர் மேலேயும் அவங்க அக்கறை இருக்கு. இப்படி தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை பண்ற பிரதமர் அவர்கள் திமுக மிக மோசமான நிர்வாகம் செய்வதாக நேற்று சோசியல் மீடியாவில் போஸ்ட் போட்டிருக்காரு, செய்தி போட்டிருக்காரு. இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. தமிழ்நாட்டுக்கு வர அமைச்சர்கள் எல்லாரும் இப்படித்தான் எதையாவது பேசி சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிறாங்க. சில நாள் முன்னாடி தான் ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் இதே மாதிரி பேசினதுக்கு ஒன்றிய அரசுடைய தரவுகள், டேட்டா, ஆய்வறிக்கைகள், தரவரிசை பட்டியலை வச்சு நான் பதிலடி கொடுத்தேன். தமிழ்நாட்டில் எத்தனை துறைகளில் முதலிடத்தில் இருக்கு, தமிழ்நாடு எத்தனை துறைகளில் முதலிடத்தில் இருக்கு, எத்தனை பிரிவில் எந்த மாநிலமும் எட்டி பிடிக்க முடியாத உயரத்தில் இருக்கு அப்படின்னு நான் பேசியிருந்தேன். பிரதமர் மோடி அவர்கள் அதையெல்லாம் பார்த்துட்டு அதற்கு பிறகு பேசட்டும். குறைந்தபட்சம் பட்ஜெட்டுக்கு முன்ன ஒன்றிய அரசு வெளியிட்ட பொருளாதார ஆய்வறிக்கை அதையாவது எடுத்து புரட்டி பாருங்க. பிரதமர் அவர்களே, உங்க அறிக்கையும் பார்க்காம ஐநா போன்ற உலக அமைப்புகள் தமிழ்நாட்டுக்கு தரக்கூடிய விருதுகளையும் பார்க்காம சும்மா தேர்தலுக்காக ஒரு மாநிலத்துக்கு எதிராக எதையாவது பேசிட்டு இருக்க கூடாது. பாஜகவை சேர்ந்த மோடி அப்படி பேசினா நாங்கள் கண்டுக்க மாட்டோம். ஆனால் நாட்டினுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவாக இருக்க வேண்டிய பிரதமர் இப்படி பேசக்கூடாது. அது நீங்க வகிக்கிற பதவிக்கு அழகல்ல. இந்தியாவிலேயே அதிக அளவிலான மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி இது மக்கள் மனசுல இடம் பிடித்திருக்கக்கூடிய திராவிட மாடல் தமிழ்நாடு. அதுக்கு எடுத்துக்காட்டாக வேற எங்கேயும் நான் அலைய வேண்டியதில்லை. இந்த திருப்பத்தூர் மாவட்டத்திலேயே நான் கண்கூடாக பார்த்தேன். பிப்ரவரி மாதம் 5000 ரூபாய் உரிமை தொகை அட்வான்ஸாக போட்டோம் இல்லையா, வந்து சில உங்களுக்கெல்லாம். அடுத்த நாள் ஜோலார்பேட்டையிலிருந்து திருப்பத்தூர் போகிற வழியில் தாமலேரி முத்தூர் என்ற ஊரில் மேகலா என்கிற ஒரு சகோதரியின் வீட்டிற்கு திடீர் சந்திப்பாக நான் போனேன். யாருக்கும் தெரியாது, கூட இருக்க அதிகாரியும் தெரியாது. திடீர்னு சொன்னேன், டக்குன்னு வீட்டுக்குள்ளே போனேன். என்னம்மா அரசின் திட்டங்கள் எல்லாம் கிடைக்குதா, நேற்று 5000 வந்துச்சா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? மாதம் 1000 வருது, நேற்று 5000 வந்துருச்சு, எங்கள் பசங்களுடைய படிப்பு செலவுக்கு இது உதவியாக இருக்கு, என் பையன் காலேஜில் படிக்கிறான், தமிழ் புதல் திட்டத்தில் அவனும் மாதம் 1000 ரூபாய் வாங்குறான், இப்போ லேப்டாப் கம்ப்யூட்டரும் கொடுத்துட்டாங்க, நான் முதல்ல பயிற்சியும் கிடைக்குது, நானும் மகளும் விடியல் பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் போகிறோம் என்று
இந்த வடார்காடு மண்ணுக்கே உரிய வட்டார வழக்கில் ரொம்ப அழகாக சொன்னாங்க, இயல்பாக சொன்னாங்க. வீடியோ கூட இருக்கு. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், அந்த ஒரு குடும்பத்துக்கு மட்டுமே நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் உரிமை தொகை, லேப்டாப், கட்டணமில்லா திறன் பயிற்சி, கட்டணமில்லா பேருந்து பயணம் என்று ஏறத்தாழ 1,00,000 ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் அளவுக்கு நலத்திட்ட உதவிகள் நேரடியாக போய் சேர்ந்திருக்கு. குறுக்க எந்த இடைத்தரகரும் கிடையாது. ஊழல் முறைகேடுன்னு கூட எதிர்க்கட்சிகள் யாரும் பேச முடியாது. பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி எல்லாமே கிளீனாக நீட்டாக அரசோட அக்கௌண்ட்டில் இருந்து மக்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போய் சேருது. இன்னைக்கு காலையில் நான் எப்பவும் காலையில் வாக்கிங் போகிறது உண்டு. தேர்தலுக்காக போகிறதில்ல. சென்னையில் இருந்தால் எங்கே வெளியூர் நிகழ்ச்சிக்கு போனால் 1 மணி நேரமாவது வாக்கிங் போயிட்டு தான் வருவேன். அதனால தான் இப்படி இருக்கேன். அந்த அந்த நிலையில் நான் இன்னைக்கு காலையில் கேவி குப்பத்தில் வாக்கிங் போனேன். அந்த கேவி குப்பத்தில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடு பெற்ற ஒரு சகோதரி அந்த வீட்டுக்கு போனேன். என்னை பார்த்ததும் உணர்ச்சி வசப்பட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நீ கூட டிவியில் வந்துச்சு. அது நிகழ்ச்சியில் அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. இப்படி களத்தில் நின்று தினமும் மக்களை சந்திக்கிற அனுபவத்தில் சொல்கிறேன், இந்த தேர்தலையே மக்கள் எப்படி அணுகிறாங்கன்னு தெரியுமா? திராவிட மாடல் அரசின் சாதனைகளுக்கான நன்றி அறிவிப்பு விழாகத்தான் 2020 தேர்தலில் மக்கள் பார்க்குறாங்க. இதான் உண்மை. அவங்களுடைய மகிழ்ச்சியை, நன்றியை வெளிப்படுத்தக்கூடிய நாள் தான் ஏப்ரல் 23 பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு ஆட்சிக்கு ஆதரவான அலையோட இந்த நேரத்தில் நாம் இதை எதிர்கொள்கிறோம். அதுக்கு முழு காரணம் அரசினுடைய சாதனை திட்டங்கள். இந்த ஆட்சியில் மக்களை தேடி போகுது. கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் மருந்துகள், பிபி, பிளட் ப்ரெஷர், சுகர் டெஸ்ட்டு, பிசியோதெரப்பி சிகிச்சையெல்லாம் வீடு தேடி கிடைக்குது. இல்லந்தடை கல்வி வந்துடுச்சு. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள், உங்களை தேடி உங்கள் ஊரில், மக்களுடன் முதல்வர், இதெல்லாம் பல ஆண்டுகளாக தீர்வு கிடைக்காத பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருக்கு. அரசின் அடிப்படை சேவைகளை பெறுவதற்கு அரசு அதிகாரிகளை மக்கள் தேடி அலையாம எல்லா டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளையும் ஒரே இடத்துல வர வைக்கிறோம். நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமில் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கே மருத்துவர்கள் அனுப்பி முழு உடல் பரிசோதனை பண்ணுறோம். தாய் மாணவர் திட்டத்தில் வயசானவங்களை தேடி போய் அவங்க வீட்டிலேயே ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்கிறது. உங்கள் கனவை சொல்லுங்க திட்டத்தில் மக்களோட வீட்டுக்கே போய் அவங்களுக்கு இன்னும் என்ன தேவைன்னு கேட்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் காய்கறிகளோடு சுவையான காலை உணவு கிடைக்குது. இப்போ சொல்லுங்க, இந்த ஆட்சி தானே என்னாலும் தொடரணும்? சொல்லுங்க, தொடரணுமா வேணாமா? தொடரணும். இதுக்கு முன்ன எந்த காலத்திலேயாவது இவ்வளவு திட்டங்களை மக்களை தேடி போறதை பார்த்திருக்கீங்களா? எதிர்க்கட்சி அதிமுகவே அவங்க தேர்தல் அறிக்கையில் முழுக்க முழுக்க நாம் இப்போ என்ன செயல்படுத்திட்டு வர திட்டங்கள் அதைத்தான் பேர் மாற்றி வச்சிருக்கிறாங்க. இந்த டூப்ளிகேட் பொருளெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பாட்டா ஷூன்னு இருந்தால் அதில் ஒரு எழுத்தை மாற்றி டாட்டா ஷூன்னு போட்டு விற்றுருவாங்க. அப்படித்தான் திராவிட மாடலுடைய மகளிர் உரிமை திட்ட தொகையை குளவிளக்கு திட்டம்னு வேற ஸ்டிக்கரை ஒட்டி அதிமுக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்தியாவின் மற்ற மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் நம்முடைய எதிரிகளை நம்மை தான் இன்றைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நிலையில் இருக்காங்க. நான் அதனால தான் முழு நம்பிக்கையோடு சொல்கிறேன் 200 வெல்வோம்.
அதையும் தாண்டுவோம். ஒரு முக்கியமான ஆபத்தை பற்றி உங்ககிட்ட இப்போ நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். பலரும் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. தொகுதி மறுவரையறை செய்வதற்கான நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் நாளை மறுநாள் கூட்டப்பட இருக்கு. நம்முடைய எம்பிக்கள் கூட தேர்தல் வேலை இருக்க போகணுமான்னு கதிரும் கேட்டார், அண்ணாதுரையும் கேட்டார். எல்லா எம்பியும் அதெல்லாம் முடியாது, போய் தான் ஆகணும், நமக்கு அதான் முக்கியம், போயிட்டு வாங்கன்னு உத்தரவிட்டிருக்கேன். நாளை காலை போக இருக்கிறாங்க. அது வேற. நேற்று ராணிப்பேட்டை கூட்டத்தில் கூட இதை பற்றி விளக்கமாக பேசியிருக்கேன். இன்னைக்கு மதியம் பிரதமர் மோடி அவர்களுக்கு தமிழ்நாடு விடுக்கக்கூடிய எச்சரிக்கைன்னு இன்னொரு வீடியோவை போட்டிருக்கிறேன், பதிவு பண்ணி போட்டிருக்கிறேன். அது இப்போ பார்த்துருப்பீங்க. நான் வீடியோவை வெளியிட்ட அடுத்த சில மணி நேரத்தில் அவங்க அங்கே நிறைவேற்ற போகிற பார்லிமெண்ட்டில் நிறைவேற்ற போகிற சட்ட மசோதாவை வெளியிட்டிருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரியே தமிழ்நாட்டுக்கும் வட மாநிலங்களுக்குமான இடையே அதிகரிக்கிற சதி திட்டமா, இடைவெளியை அதிகரிக்கிற சதி திட்டமா இது இருக்கு. இந்தியாவோட அரசியலையே அடுத்த 50 ஆண்டுகளுக்கு ஒட்டுமொத்தமாக புரட்டி போடக்கூடிய ஒரு சட்ட திருத்தத்தை இப்படி அவசர கதியில் கொண்டு வராங்கன்னா, அதுவும் சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் கொண்டு வராங்கன்னா, இதை விட ஜனநாயக விரோதம், இதை விட பாசிசம் வேற இருக்க முடியுமா? நீங்க கொண்டு வாங்க. தமிழ்நாட்டு எம்பிக்கு எல்லாரும் கடுமையா இதை எதிர்ப்போம். எங்க எதிர்ப்பை மீறி பார்லிமெண்ட்ல நீங்க இதை நிறைவேற்றினாலும் உறுதியா சொல்றேன், மக்கள் மன்றத்தில் நாங்க சும்மா விட மாட்டோம். நான் உறுதியா சொல்றேன். பேரறிஞர் அண்ணா மேல ஆணையா சொல்றேன், தலைவர் கலைஞர் மேல ஆணையா சொல்றேன், விட மாட்டோம். திமுகவோட இன்னொரு முகத்தை நீங்க பார்க்க வேண்டியிருக்கும். பதவி, ஆட்சி, அதிகாரம், தேர்தல் இதெல்லாமே எங்களுக்கு தோல்ல போடுற துண்டு மாதிரி தான். ஆனா மாநில உரிமை கொள்கை என்பது நாங்கள் இடுப்புல கட்டுற வேஷ்டி போல. அது எங்களுடைய உயிர் கொள்கை. டீலிமிட்டேஷனை பொறுத்தவரை ஓராண்டுக்கு முன்னாடியே நாங்கள் தயாராகிட்டோம். தமிழ்நாடு மொத்தத்தையும் ஓரணியில் நான் திரட்டி காட்டுறேன். இப்படி ஒரு பேராபத்தை தமிழ்நாட்டில் சூழ்ந்திருக்கு. இதை எதிர்க்க வக்கில்லாத பழனிசாமி என்ன சொல்றாரு? பெண்களுக்கான 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நிறைவேற்றது திமுகவுக்கு பிடிக்கல, அவர்களுக்கு தோல்வி பயம் என்று நூதன முறையில் அங்கே இருக்கக்கூடிய ஓனர்களுக்காக முட்டு கொடுத்துருக்கிறார். நான் கேட்குறேன், உள்ளாட்சி அமைப்புகளில் மேயர், நகரமன்ற தலைவர், கவுன்சிலர்னு அனைத்து நிலையிலையும் 1996ஆம் ஆண்டே பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கினவர் நம்முடைய தலைவர் கலைஞர். இப்போ நகர்ப்புற உள்ளாட்சிகளில் பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கி தமிழ்நாட்டில் ஆண்களை விட பெண் மேயர்கள் அதிகம் என்ற நிலையை உருவாக்குனதும் முத்துவேல் கருணாநிதி தலைமையில் நடைபெறக்கூடிய திராவிட மாடல் அரசு தான். பாஜகவினுடைய பாதம் தாங்கிய பழனிசாமி பீகார் முதலமைச்சர் போல தமிழ்நாட்டை பாஜக கிட்ட ஒப்படைக்கப்படாத பாடுபடுகிறார். பழனிசாமி அவர்களே, இது தமிழ்நாடு, இது திமுக ஆளும் தமிழ்நாடு, நாங்கள் தொடர்ந்து ஆளப்போகும் தமிழ்நாடு, மக்களின் நம்பிக்கை பெற்ற இந்த ஸ்டாலின் ஆட்சி செய்யும் தமிழ்நாடு. நீங்க என்னதான் அடிமை சேவகம் செஞ்சாலும் தமிழ்நாட்டை திரும்பவும் டெல்லி கிட்ட அடகு வைக்க நாங்க விட மாட்டோம். நாங்க சாதனைக்கு மேல் சாதனைகளை செஞ்சிருக்கிறோம், திட்டங்களுக்கு மேல் திட்டங்களை வாரி வழங்கி இருக்கிறோம்.